வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதேன்னு வருத்தப்படுற தம்பதிகளா நீங்க? கவலையே படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல உணவு பழக்கம் மற்றும் வாழ்வியல் மாற்றங்களால இது ரொம்ப சாதாரணமான விஷயமா ஆகிடுச்சு. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தினாலே சீக்கிரமே உங்க வீட்ல குவா சத்தம் கேட்க வைக்க முடியும். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய அந்த 5 விஷயங்கள் இதோ. முதல்ல உங்க உடல் எடையை செக் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாவோ இல்ல ரொம்ப குறைவாவோ இருக்கிறது கருத்தரிக்கிறதுல சிக்கலை உண்டாக்கும். அதனால ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு எடையை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது தைராய்டு ஹார்மோன். இதுல சின்ன ஏற்ற இறக்கம் இருந்தா கூட கருமுட்டை வளர்ச்சியை அது பாதிக்கும். சோ ஒரு தடவை ரத்த பரிசோதனை செஞ்சு தைராய்டு லெவல் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மூணாவது விஷயம் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி. இது கரெக்டான தேதியில நடக்குதான்னு பாருங்க. தள்ளி போறதோ இல்ல சீக்கிரமா வர்றதோ இருந்தா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுதான் கருமுட்டை வெளியாகும் நாட்களை தீர்மானிக்குது. நாலாவது, இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற PCOS, அதாவது சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை. இது இருந்தா பயப்பட வேண்டாம். ஆனா சரியான உணவு கட்டுப்பாடும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் செஞ்சா இதையும் சரி பண்ணிடலாம். கடைசியா மிக முக்கியமான விஷயம், கருத்தரிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டா அது பெண்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஆண்களும் அவங்களுடைய விந்தணுக்களின் தரம் மற்றும் எண்ணிக்கைய ஒரு முறை பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் எந்த இடத்துல குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சு சீக்கிரம் சரி பண்ண முடியும். இந்த 5 விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா கவனம் செலுத்தினீங்கன்னா சீக்கிரமே உங்க வீட்ல ஒரு குட்டி தேவதை இல்லனா ஒரு குட்டி இளவரசன் வர்றது உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.